வங்கதேசத்தில் தொடர்ச்சியான வன்முறை ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலை இந்திய வங்கதேச எல்லையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு. இடஒதுக்கீடு சட்டம் தொடர்பாக வெடித்த வன்முறையால் வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா தலைமையிலான ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. இதையடுத்து அங்கு தற்போது ராணுவ ஆட்சி அமலுக்கு வந்திருக்கு. இந்த சூழலை வங்கதேசத்தை சேர்ந்தவர்கள் சட்டவிரோதமாக இந்தியாவிற்குள் ஊடுருவலாம்னு அஞ்சப்படுது. இதனை தடுக்கும் நோக்கில் இந்திய வங்கதேச எல்லையில் 4096 கிலோமீட்டர் தூரத்தை கண்காணிக்கும் எல்லை பாதுகாப்பு படை உள்ள அனைத்து அமைப்புகளும் உயர் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. மேலும் அங்கு கூடுதல் படையினரை குவிக்கவும் முடிவு செய்யப்பட்டிருக்கு. இதனிடையே எல்லை பாதுகாப்பு படையின் டைரக்டர் ஜெனரல் தல்ஜித் சிங் சௌத்ரி, கூடுதல் டைரக்டர் ஜெனரல் ரவி காந்தி மற்றும் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் மணிந்தர் பிரதாப் சிங் ஆகியோர் எல்லை பகுதிகளுக்கு நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டாங்க. எல்லை பாதுகாப்பு படையின் செய்தி தொடர்பாளர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் அனைத்து கள தளபதிகளும் தரையில் இறங்குமாறும் அனைத்து பணியாளர்களையும் உடனடியாக எல்லை ஈடுபடுத்துமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்காங்க. எல்லை பாதுகாப்பு படையினரின் விடுமுறைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கு. மேலும் சரியான ஆவணங்கள் இல்லாம யாரையும் நுழைய அனுமதிக்க வேண்டாம்னு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்காங்க. மேற்குவங்க மாநிலம் மொத்தமாக 2217 கிலோமீட்டர் தூரத்திற்கு தனது எல்லையை பகிர்ந்து கொள்ளுது. அதுபோக திரிபுரா மாநிலம் 856 கிலோமீட்டர் தூரத்திற்கும், மேகாலயா 443 கிலோமீட்டர் தூரத்திற்கும், அசாம் 262 கிலோமீட்டர் தூரத்திற்கும், மிசோரம் 318 கிலோமீட்டர் தூரத்துக்கும் தங்களது எல்லைகளை வங்கதேசத்தோட பகிர்ந்து கொள்ளுது. இந்த எல்லை பகுதிகள் தற்போது உச்சகட்ட கண்காணிப்பிற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கு. இதற்கிடையில் மேகாலய அரசாங்கம் வங்கதேசத்தோட பகிரும் 445 கிலோமீட்டர் நீளமுள்ள எல்லை பகுதிகளில் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இரவு ஊரடங்கையும் அமல்படுத்தியிருந்தாங்க.